பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவர் நோக்கி செவிப்போம். ஜெபம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிற எங்கள் இளைஞர் இயக்கத்திற்காய் அற்புதமான இந்த கூடுகைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேரால் ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய மாறாத பிரசனம் எங்களை தாங்குவதாக. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ரெட்டிப்பாளையம் சீயோன் ஆலய இளைஞர் இயக்கம் கர்த்தருடைய மகிமைக்கென்று இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். Thank you.
வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி யோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 வரை. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் கடவுளாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் ஊன்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் கடவுள் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி வாசிக்கப்பட்டாயிற்று. ஆமென். வேத பகுதியை வாசிக்க கேட்ட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இறைமகன் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் ரெட்டிப்பாளையம் குருசேகர இளைஞர் இயக்கம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். அது யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 2:13 வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். மன மாற்றத்திற்கான அழைப்பு என்ற தலைப்பின் கீழ் இந்த வசனத்தை தியானிக்கலாம். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இதுல கர்த்தருடைய குணநலன்கள் கூறப்பட்டது. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஊர்ல எளியான ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் சபையில ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறார். அவர் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மற்றவர்களுக்காய் அழுது ஜெபிக்கிறதா இருக்கிறார். ஆனாலும் அவரிடத்துல ஒரு சில குறைகள் காணப்படுது. என்ன குறைகள் அப்படின்னா, அவர் சிலரை பற்றி புறம் கூறுறது. அது தப்பு இல்லைன்னு அவர் பண்றாரு. ஆனாலும் சிலரை பற்றி புறம் கூறுவது தற்பெருமையா இருக்கிறது. அப்படி சில காரியங்கள் அவரிடத்துல காணப்பட்டுச்சு. ஆனாலும் அவர் வேதத்தை நன்கு அறிந்தவரா இருந்தார். ஒரு முதியவர் இந்த சபையில இருக்கிற ஒரு முதியவர் அதை நோட் பண்ணிட்டே வந்திருக்கிறார். ஒரு நாள் கொஞ்ச நாள் போனோன்னு அந்த ஊர்ல ஒரு சந்தோஷம் இல்லாத, ஒரு மழை இல்லாத ஒரு வறட்சி காணப்பட்டது. அந்த நாள்ல அவர் ஜனங்களை எல்லாரையும் கூட்டி ஜெபிக்க ஆயத்தப்படுத்துறார். ஜனங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லை. என்னன்னு பாக்குறப்போ அந்த முதியவர் அவரை கூப்பிட்டு பேசுறாரு. எலியா, நீ என்னதான் ஜெபிச்சாலும் உன்னிடத்துல சில குறைகள் காணப்படுது. அதை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு நீ அறிக்கைக்கு ஜெபி. உன்னுடைய ஜெபங்கள், ஜனங்களுடைய ஜெபங்கள் நம்மளுடைய தேசத்திற்கு, நம்மளுடைய ஊருக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு அவர் சொல்றார். அதை முதலாவது எலியா தன்னுடைய தற்பெருமையையும் புறம் கூறுகிற அந்த பாவத்தையும் உணர்ந்து அவர் முதலாவதாக உணர்கிறார். அடுத்து அவர் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். ஜனங்களை கூட்டி ஜெபிக்கிறார். ஜெபம் கேட்கப்படுது. அந்த பட்டணம் மழையால் நிரப்பப்படுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் இளைஞர்களா இருக்கிறப்போ முதலாவது நாம் சின்ன பாவம் நினைக்கிற பொய் சொல்றது, அந்த மாதிரி காரியங்கள் கூட பாவம் தான். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்நாள் வரைக்கும் நீ பாவம் செய்தாலும் ஆனா முழு இருதயத்தோட என்னிடத்துல திரும்புறப்போ நான் இரக்கத்தோடும் மிகுந்த சாந்தத்தோடும் உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். இந்த வசனத்திற்கு நாம் யோனாவை எடுத்துக்கொள்ளலாம். நினிவே பட்டணத்துல அவர் போய் சொல்றப்போ ஜனங்கள் எல்லாரும் முதலாவது அவங்க பாவங்களை உணர்ந்து, அடுத்து
தேவனை விசுவாசித்தார்கள். அதே போல நாமும் நம்முடைய சிறு பாவமா இருந்தாலும் சிறு வயதுல பெற்றோர்கள் ஏமாற்றுகிற பாவங்கள், மற்ற சின்ன சின்ன பாவங்கள், நம் பாவம் நினைக்காதது எல்லாம் கூட பாவம் தான். ஆனாலும் அதை உணர்ந்து நாம் முதலாவது அறிக்கையிட வேண்டும், உணர வேண்டும். முதலாவது உணர வேண்டும், முழு இருதயத்தோடு உணர வேண்டும். அது பாவம் உணர்ந்து அதை அறிக்கையிடணும். அடுத்தது கடவுள் அதை மன்னிப்பார்னு விசுவாசிக்கணும். பாவம் நம்மை கடவுளை விட்டு விலக்குற ஒரு காரியமா இருக்கிறது. அதை நம்ம உணரும் போது நம்முடைய காரியங்களை பார்த்து கர்த்தர் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் அருள்வார். அதே போலதான் அந்த ஜனங்கள் உணர்ந்தார்கள், விசுவாசித்தார்கள். அதையும் தாண்டி உபவாசித்து ஜெபிக்கிறப்போ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பெரும் தீங்கிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இதிலிருந்து நம்முடைய கடவுள் இரக்கமும் மன உருக்கமும் தீங்கிலிருந்து நம்மை காக்கிற கடவுளுமா இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் நடைபெறுகிற இளைஞர் இயக்க திருப்பணிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பணிகளின் மூலமாய் அநேக இளைஞர்கள் உம்மில் அன்பு கூறவும் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஐக்கியத்தில் எங்கள் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு நீங்கள் ஆயத்த பண்ணி கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையின் மூலமாய் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு நீர் செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். பல மண்டலத்தில் எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமடங்களில் செய்வதற்குரிய பூமியில் செய்வதாக. அன்றே உங்களுடைய ஆதாரத்தை இன்றே கொடுத்தாலும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் நினைத்திருக்கிறது போல எங்கள் பாவம் கடன்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்பட்டாமல் தீமை என்று ரட்சித்தவர்களும் ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு உங்களுடைய சுவாமி, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.